ஆந்திராவில் வெள்ளத்தால் பேருந்துக்குள் சிக்கி தவித்த பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். நந்தியாலா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் உய்யாலவாடா கிராமத்தில் உள்ள குளம் நிரம்பி பாலத்தின் மீது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது 24 பயணிகளுடன் வந்த தனியார் பேருந்து ஒன்று அதில் சிக்கிக் கொண்டது. பின்னர் தகவல் அறிந்து அங்கு வந்த மீட்புக் குழுவினர் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் அனைத்து பயணிகளையும் பத்திரமாக மீட்டனர். சென்னையில் கனமழை காரணமாக கோயம்பேடு மார்க்கெட்டில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வியாபாரிகள் அவதியடைந்தனர். கோயம்பேடு மார்க்கெட் நுழைவுவாயில் மற்றும் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் காய்கறி அங்காடிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அங்கு கடை வைத்திருந்த வியாபாரிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தேங்கியுள்ள மழைநீருடன் கழிவுநீரும் கலந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நீலகிரி, தேனி, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரின் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தன்னிடம் ஆட்சியை தந்தால் அடுத்த 6 நாட்களில் மாற்றம் தருவேன் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் தொடர்ந்து ஊழல் ஆட்சி நடந்ததால் அங்கு ஆட்சி மாற்றத்தை மக்கள் ஏற்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலும் தேர்தல் வாயிலாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் ஊழல் திமுக ஆட்சி இருக்கக்கூடாது என்றும் அன்புமணி விமர்சித்தார். பஞ்சாபில்தான் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருந்ததாகவும் தற்போது தமிழகத்தில் அதிகமாகியுள்ளதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து 6 ஆண்டுகளாக எந்த தேர்தலிலும் போட்டியிடாத 474 அரசியல் கட்சிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் இதுபோல 42 அரசியல் கட்சிகள் நீக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 மாதங்களில் மட்டும் மொத்தம் 808 கட்சிகள் நீக்கப்பட்டுள்ளன. இதில் பல கட்சிகள் கடந்த 3 ஆண்டுகளாக நிதி அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்தது. இதனால் இலவச தரிசனத்திற்கு 18 மணி நேரமும் 300 ரூபாய் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் 5 மணி நேரமும், இலவச சர்வ தரிசன டோக்கன் பெற்ற பக்தர்கள் தரிசனம் செய்ய 6 மணி நேரமும் ஆகிறது என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமையன்று சுமார் 71,249 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாகவும் உண்டியல் காணிக்கையாக 4 கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்தனர். மூலவர் பெரிய பெருமாளை தரிசிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்களுக்கு வெண்பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ஏற்றம் கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 60 ரூபாய் விலை அதிகரித்து 10,290 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 480 ரூபாய் விலை உயர்ந்து 82,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை உயர்ந்து 145 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,000 ரூபாய் அதிகரித்து 1,45,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் தொடர் ஏற்றத்தில் காணப்படும் தங்கத்தின் விலை விரைவில் 2 மடங்காக உயர வாய்ப்புள்ளதாக ஆய்வு நிறுவனமான ஜெஃப்ரிஸ் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச சந்தையில் தங்கம் ஒரு அவுன்ஸ் தற்போது $3,670 உள்ள நிலையில் $6,600 உயரக்கூடும் என்று ஜெஃப்ரிஸ் தலைவர் கிறிஸ் வுட் தெரிவித்துள்ளார். அதன்படி ஆபரண தங்கம் 1 கிராம் தற்போது சுமார் 10,300 ரூபாயாக உள்ள நிலையில் ஜெஃப்ரிஸின் கணிப்பின்படி சுமார் 20,000 ரூபாயாக உயர வாய்ப்புள்ளது.
தாம்பரம் போரூர் சாலையிலிருந்து நேரடியாக சென்னை விமான நிலையத்தை வந்தடையும் வகையில் மேம்பாலம் அமைப்பதற்கான திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை விமான நிலையத்திற்குள் தற்போது ஜிஎஸ்டி சாலை வழியாக மட்டுமே நுழைய முடியும். இதனால் அந்த சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனை குறைக்கும் பொருட்டு தாம்பரம் போரூர் சாலை வழியாக விமான நிலையத்தின் மறுபுறத்திலிருந்து வாகனங்கள் நுழையும் வகையில் மேம்பாலம் அமைக்க விமான நிலையங்கள் ஆணையம் திட்டமிட்டது. இந்த திட்டத்துக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்டான்ஃபோர்ட் மற்றும் ஆர்க் இன்ஸ்டிடியூட் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து உலகின் முற்றிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வைரஸ் மரபணு தொகுப்பை வடிவமைத்திருக்கின்றனர். இந்த வைரஸ் மரபணு தொகுப்பு பாக்டீரியாக்களை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. மரபணு தொகுப்புகளை AI மூலம் வடிவமைக்கும் இந்த புதிய சாதனை உயிரி தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய பாய்ச்சலாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் பிற சிகிச்சைகளை உருவாக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மூளையை தின்னும் அமீபாவின் தாக்குதலில் கேரளாவில் இந்த ஆண்டில் மட்டும் 19 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் மிகவும் அபூர்வமாக காணப்படும் இந்த பாதிப்பில் கடந்த 60 ஆண்டுகளில் மொத்தம் 488 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். நெக்லேரியா ஃபவுலரி என்ற இந்த அமீபா நீர்நிலைகள், நீச்சல் குளங்களில் காணப்படுகின்றன. இவற்றில் குளிக்கும் போது மூக்கின் வழியே உள்நுழைந்து மூளையை அழித்து 10 முதல் 12 நாட்களில் மரணத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே நீர்நிலைகளில் குளிக்கும் போது மூக்கில் தண்ணீர் நுழையாதவாறு கவனமாக இருக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். வேலூர் கிரீன் சர்க்கிள் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அதிக மழைப்பொழிவின் போது மழைநீர் வெளியேற போதிய பாதை வசதி இல்லாததால் தேங்கி நிற்பதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது தற்போது 3 பம்புகள் மூலம் தண்ணீரை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தண்ணீர் தேங்காமல் இருக்க கால்வாயை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸைச் சேர்ந்த நிறுவனங்கள் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்ய ஆவலுடன் இருப்பதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். குறிப்பாக இந்தியாவில் உட்கட்டமைப்பு, தரவு மையங்கள், வங்கி, ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நிறுவனங்கள் தயாராக இருப்பதாகவும் பியூஷ் கோயல் கூறினார். தர்பூசணி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க முடியாது என வேளாண் துறை செயலர் தட்சிணமூர்த்தி தெரிவித்துள்ளார். தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலக்க வாய்ப்புள்ளதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததால் விற்பனை பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனால் தர்பூசணி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என செங்கல்பட்டு மாவட்ட விவசாயிகள் நல சங்க தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட 3 விவசாயிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கின் தீர்ப்பின்படி தர்பூசணியின் அதிக உற்பத்தியே விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என வேளாண் துறை செயலர் தெரிவித்தார். நடப்பாண்டு விலை குறைவு வியாபார போட்டியாளர்களின் தவறான பிரச்சாரத்தால் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பயிர் பாதிப்புக்கு மட்டுமே நிவாரணம் பெற வழி உள்ளதாகவும் பழத்தை அறுவடை செய்ய முடியாததற்கோ சந்தை விலை குறைந்ததற்காகவோ இழப்பீடு வழங்க இயலாது என வேளாண் துறை செயலர் தெரிவித்துள்ளார். H1B விசாக்களுக்கு ஆண்டுக்கு $1 லட்சம் கட்டணம் விதிப்பதற்கான உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் அமெரிக்காவில் பணியாற்றும் இந்தியர்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொள்வார்கள். அமெரிக்காவில் வெளிநாட்டவரை பணியில் அமர்த்தியுள்ள அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்க அரசுக்கு ஒவ்வொரு ஆண்டும் $1 லட்சம் கட்டணம் செலுத்த வேண்டும். இந்திய ரூபாய் மதிப்பில் இது கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாயாகும். H1B விசாக்கள் கோரி புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஏற்கனவே அந்த விசாவில் அமெரிக்காவில் வசிப்பவர்களுக்கும் இந்த கட்டணம் பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க பணிகளில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கே இந்த நடவடிக்கை என்று அமெரிக்க அரசு கூறியுள்ளது. அமெரிக்காவில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் H1B விசாக்கள் மூலம் சுமார் 8 லட்சம் பேர் அங்கு வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். இது அமெரிக்கர்களுக்கான வேலை வாய்ப்புகளை பறிப்பது மட்டுமல்லாமல் தேச பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். வெளிநாட்டினர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதுடன் சட்டவிரோத பண பரிமாற்றம் போன்ற மோசடிகளும் நடைபெறுவதாக ட்ரம்ப் தெரிவித்தார்.
தற்போதைய 90 லட்சம் ரூபாய் விசா கட்டண நடைமுறை மூலம் கிடைக்கும் தொகை அரசின் வரிகளை குறைக்கவும் கடன்களை செலுத்தவும் உபயோகிக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த புதிய விதி ஓராண்டுக்கு அமலில் இருக்கும். பின்னர் தேவைக்கேற்றவாறு நீட்டிக்கப்படும். அமெரிக்க H-1B விசா கட்டண உயர்வால் அங்குள்ள சுமார் 4 லட்சம் இந்தியர்களின் வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. அவர்களுக்கு வேலை தரும் நிறுவனங்கள் ஒவ்வொரு இந்திய பணியாளருக்கும் விசாவை புதுப்பிக்க சுமார் 90 லட்சம் ரூபாயை செலுத்த வேண்டியிருக்கும். எனவே செலவை தவிர்க்க அமெரிக்கர்களையே வேலைக்கு எடுக்க நிறுவனங்கள் திட்டமிடக்கூடும். ஏற்கனவே அமெரிக்காவில் வேலையில் இருக்கும் இந்தியர்கள் தாயகத்திற்கு வந்து செல்வதிலும் சிக்கல்கள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் முடிவால் இந்திய ஐடி துறை இரட்டை சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது. H-1B விசா கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் மற்றொரு ஆபத்தும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் காத்துள்ளது. அவுட் சோர்சிங் சேவை தரும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 25% வரி விதிக்க வழிவகை செய்யும் மசோதாவும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது நிறைவேற்றப்படும் பட்சத்தில் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, புனே போன்ற இடங்களில் இருந்து அமெரிக்காவுக்கு தரப்படும் அவுட் சோர்சிங் சேவைகள் முடக்கும். இதனால் பல லட்சம் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும். வெளிநாடுகளுக்கு சென்ற H-1B விசா பணியாளர்களை வரும் 21ஆம் தேதிக்குள் திரும்புமாறு மைக்ரோசாப்ட், அமேசான், மெட்டா உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன. ட்ரம்ப் அறிவித்துள்ள விசா கட்டண உயர்வு வரும் 21ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வருகிறது. அதற்கு பிறகு வெளிநாடு சென்ற H-1B விசாதாரர்கள் அமெரிக்காவிற்குள் அனுமதிக்கப்படுவதில் சிக்கல்கள் இருப்பதாகவும் எந்த நாட்டுக்கு சென்றார்களோ அங்கேயே சிக்க நேரிடவும் வாய்ப்புள்ளதாகவும் அந்நிறுவனங்கள் கூறுகின்றன. குஜராத் மாநிலம் பாவ்நகரில் பிரதமர் நரேந்திர மோடி 34,200 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். பின்னர் சாலை வலம் மேற்கொண்டு பொதுமக்களையும் அவர் சந்தித்தார். விமான நிலையத்திலிருந்து பொதுக்கூட்டம் நடைபெற்ற காந்தி மைதானம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை வலம் நடைபெற்றது. அப்போது இருபுறங்களிலும் திரண்டிருந்த மக்கள் பிரதமரை நோக்கி கையசைத்தனர். பதிலுக்கு பிரதமரும் கையசைத்தார். தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட இடங்களில் திமுக மற்றும் தாவேக இடையே போஸ்டர் யுத்தம் வெடித்தது. நாகை மற்றும் திருவாரூரில் விஜய் பரப்புரை செய்யும் பகுதியில் இது அரசியல் பரப்புரையா அல்லது வீக்கெண்ட் ட்ரிப்பா என்று விமர்சனம் செய்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. திமுகவினர் இந்த போஸ்டர்களை ஒட்டியதாக கூறப்படும் நிலையில் அதனை தாவேக தொண்டர்கள் கிழித்தனர். அதேபோல திமுக அரசு என்ன செய்தது என்று விஜய் தொடர்ந்து பேசி வரும் நிலையில் அவர் பேசிய இடங்களிலெல்லாம் அந்தந்த மாவட்டங்களில் திமுக அரசு மேற்கொண்ட திட்டங்கள் தொடர்பான போஸ்டர்கள் திமுக சார்பாக ஒட்டப்பட்டிருந்தன. உள்ளூர் அளவில் இது பேசுபொருளாகி உள்ளது. நாகூர் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவரே இல்லை என்று தாவேக தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருந்த நிலையில் அதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். நாகூர்ல மருத்துவமனையில மகப்பேறு மருத்துவர் இருக்க மாட்டாங்க. நாகூர்ல தான் இப்ப மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனை இருக்கு. அங்க போய் பார்க்க சொல்லுங்க எத்தனை மகப்பேறு மருத்துவர்கள் இருக்காங்கன்னு தெரிய வரும். அதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். இந்த மருத்துவமனைக்கு பதிலாக தான் அங்க இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டி 500 படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு. இந்த நாகூர் மருத்துவமனையில் இல்லைன்னு சொல்றது யாரும் எழுதி கொடுத்து படிக்கிறது. நேரா போய் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அவங்க கட்சிக்காரங்கள போய் பார்த்தாங்கன்னா தெரியும் எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க. பாஜகவை எதிர்ப்பதாக சிலர் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அனுபவம், வலிமை, கொள்கை தெளிவோடு பாஜகவை எதிர்க்கும் ஆற்றல் திமுகவிடம் மட்டுமே உள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உங்களில் ஒருவன் பதில்கள் மூலம் வீடியோவில் பேசிய அவர் ஐரோப்பிய பயணத்தை நினைவு கூர்ந்தார். அப்போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்து உரையாற்றியது மெய்சிலிர்க்கும் வகையில் இருந்ததாக குறிப்பிட்டார். மேலும் தமிழ்நாட்டின் திட்டங்கள் குறித்து ஜெர்மனி நாட்டு முதலீட்டாளர்கள் வியந்து பேசியதாகவும் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். வெளிநாட்டு பயணம் தொடர்பாக நாகை பரப்புரையில் விஜய் கேள்வி எழுப்பிய சிறிது நேரத்தில் முதல்வரின் உங்களில் ஒருவன் வீடியோவில் விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ரம் விமானப்படை தளத்தை மீண்டும் தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரும் முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. பக்ரம் தளம் சீனாவின் அருகே உள்ளதால் அங்கிருந்தவாறு அந்நாட்டின் ராணுவ நகர்வுகளை கண்காணிக்க முடியும் என்று அமெரிக்க அதிபர் கருதுகிறார். ஆப்கானிஸ்தானில் 20 ஆண்டுகளாக முகாமிட்டிருந்த அமெரிக்க படைகள் கடந்த 2021ஆம் ஆண்டு தாயகத்திற்கு புறப்பட்டுச் சென்றன. அப்போது பக்ரம் விமானப்படை தளத்தை தாலிபான் அரசிடம் அமெரிக்க படைகள் ஒப்படைத்துவிட்டு சென்றன. இந்திய கடலோர காவல் படையில் அதிநவீன அதம்யா ரோந்து கப்பல் சேர்க்கப்பட்டுள்ளது. 51 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பல் மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள 60%த்திற்கும் அதிகமான பாகங்கள் அனைத்தும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை. அதம்யா வரிசையில் 8 கப்பல்கள் உருவாக்கப்படுகின்றன. அதில் முதல் கப்பல் முறைப்படி இந்திய கடலோர காவல் படையில் இணைக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் பன்னாவில் வைரம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த பழங்குடியின பெண்ணுக்கு ஒரே நாளில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 வைரங்கள் கிடைத்துள்ளன. ராஜ்பூர் கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் வினிதா கோன் குழுவாக சென்று வைரம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவர் 1.48 கேரட், 20 சென்ட் மற்றும் 7 சென்ட் என 3 வைரக் கற்களை கண்டெடுத்தார். இந்த வைரங்கள் ஏலம் விடப்பட உள்ள நிலையில் ஏலத்தொகை பல லட்சம் ரூபாயை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டையில் நடந்த குப்பை சேகரிப்பு உறுதிமொழி நிகழ்ச்சியில் ஆட்சியர் அலுவலகத்தின் பழைய கோப்புகளை ஊழியர்கள் குப்பையில் போட்டதால் மாவட்ட ஆட்சியர் அதிர்ச்சியடைந்தார். அலுவலகங்களில் காகித பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று அரசு அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதையடுத்து ஆட்சியர் அலுவலகத்தில் பயன்படுத்தப்படாத பழைய பொருட்கள் தனித்தனியாக பிரிப்பதற்காக எடுத்து வரப்பட்டன. அப்போது பழைய கோப்புகளையும் எடுத்து வந்ததை கவனித்த ஆட்சியர் அருணா பாதுகாக்கப்பட வேண்டிய கோப்புகளை முறையாக கையாள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதையடுத்து அந்த கோப்புகள் மீண்டும் அலுவலகத்திற்கு உள்ளே எடுத்துச் செல்லப்பட்டன. பாம்பன் பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த ரயிலில் இருந்து கடலை ரசிப்பதற்காக கதவை திறந்த நபர் கால் தவறி கடலில் விழுந்த சம்பவம் நடந்துள்ளது. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி புறப்பட்ட பயணிகள் ரயில் பாம்பன் பாலத்தின் மீது சென்றபோது ஒருவர் திடீரென கடலில் விழுந்துள்ளார். அவ்வழியாக வந்த மீனவர்கள் அவரை மீட்டனர். பின்னர் தண்டவாளத்திலேயே நடந்து வந்த வரதராஜனை கண்ட பிற மீனவர்கள் ரயில்வே போலீசில் ஒப்படைத்தனர். வரதராஜனிடம் விசாரித்தபோது பாம்பன் பாலத்தில் ரயிலில் பயணித்து கடலை ரசிக்க விரும்பி வந்ததாகவும் கால் இடறி விழுந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து வரதராஜனின் தந்தையை வரவழைத்து அவரிடம் ஒப்படைக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். ஆஸ்திரேலிய அணியுடனான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா 50 பந்துகளில் சதமடித்து சாதனை படைத்தார். டெல்லியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் சிக்சர்களும் பவுண்டரிகளுமாக விளாசி இந்த சாதனையை அவர் படைத்துள்ளார். இதன் மூலம் மகளிர் சர்வதேச ஒருநாள் போட்டியில் குறைவான பந்துகளில் சதமடித்த இந்திய வீராங்கனைகள் பட்டியலில் ஸ்மிருதி மந்தனா முதலிடம் பிடித்தார். உலக அளவில் இந்த பட்டியலில் ஆஸ்திரேலிய அணியின் மெக் லானிங் முதலிடத்தில் உள்ளார். 45 பந்துகளில் அவர் சதமடித்தார். ஷாருக் கானுடன் கிங் படத்தில் நடிப்பதை தீபிகா படுகோன் உறுதி செய்துள்ளார். கல்கி படத்தின் 2ஆம் பாகத்திலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட சில நாட்களில் தீபிகா இந்த தகவலை தெரிவித்துள்ளார். கிங் படப்பிடிப்பு தளத்தில் ஷாருக் கானுடன் கைகோர்த்து அமர்ந்திருக்கும் புகைப்படத்துடன் ஒரு உருக்கமான பதிவை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார். ஒரு படத்தை உருவாக்குவதில் கிடைக்கும் அனுபவமும் இணைந்து பயணிக்கும் மனிதர்களும் அதன் வெற்றியை விட மிக முக்கியம் என்பதே அவர் எனக்கு சொல்லித்தந்த முதல் பாடம் என்று ஷாருக் குறித்து தீபிகா தெரிவித்துள்ளார். ஓம் சாந்தி ஓம், ஹாப்பி நியூ இயர், சென்னை எக்ஸ்பிரஸ், பதான், ஜவான் ஆகிய படங்களுக்கு பிறகு ஷாருக் தீபிகா இணைந்து நடிக்கும் 6வது படம் கிங். இந்த படத்தை சித்தார்த் ஆனந்த் இயக்குகிறார்.